வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களும் பலாபலன்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில் போகாமல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கு 2025 ஆங்கில புத்தாண்டோட முதல் மாதமாகிய ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுங்கிறது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வர்றவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய காணொலிகள்லாம் உங்களை அடையும். அது மூலம் நீங்கள் பயன்பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகத்தோட முக்கியத்துவம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறது நமக்கு தெரியும். ஆண்டு கிரகத்தோட அமைப்பு நம்ம தேவை. அதுதான் வருடத்துக்கு ஒரு தரம் மாறக்கூடியது, 1.5 வருஷத்துக்கு ஒரு தரம் மாறக்கூடியது, 2 வருடம் மாறக்கூடியது. அதோட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம மாத கிரக பலாபலன்களுக்குள்ள போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா குரு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்திலேயே அஷ்டமத்துல நீடித்திருக்கிறார். ஜனவரி மாதம் எந்த ஒரு மாற்றம் வரப்போறது இல்லை. கடந்த 2024 ஏப்ரல்ல இருந்து 25 ஏப்ரல் வரைக்குமே அஷ்டமத்தில், அதாவது 8ஆம் இடத்தில் மறைந்த ஒரு பாவமாக 8ஆம் இடம் கருதப்படுகிறது. அந்த அடிப்படையில குரு மறைந்து ஒரு மறைமுகமான சில பலன்களை கொடுக்கிறாரே தவிர ஒரு முழுசா குருங்கிற ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் நிதியை, குழந்தைகளை, ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு குருங்கிற கிரகம் 8ல மறைகிறது ஒரு சின்ன ஒரு கண்டிப்பான ஒரு தாக்கங்கள் தான், ஒரு குறைவு தான். அது நீடித்து 2024 ஜனவரி மாதம் 25 ஜனவரி மாதம் இருக்கிறார். அதுல மாற்றம் இல்லை. ராகு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்திலும், கேது 11ஆம் இடத்திலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நீடித்திருக்க போகிறார். சனி 6ஆம் இடத்துல, சனி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறார். ராகு 6ஆம் இடத்திலும், கேது 12ஆம் இடத்திலும் இருக்கிறார். மன்னிக்கவும். ஸோ ராகு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு தொடர்ந்து இருக்கும் பொழுது அந்த கடன் விஷயங்கள், நோய் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு இருக்குங்கிற விஷயம் ஒரு நல்ல விஷயம்தான். கேது 12ஆம் இடத்துல இருந்து குரு பார்வை பெறனால சில விரயங்கள், சில விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. குருவும் மறைந்திருந்து நமக்கு ஒன்றும் கைக்கு வந்தது எதுவுமே பிரயோஜனமா நம்ம செய்ய முடியல, எல்லாமே சுபவிரயங்களா போயிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு பலன்கள் அனுபவிச்சிருக்கு துலாம் ராசிக்காரருக்கு. ஜனவரி மாதம் அப்படி போயிட்டு கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. குழந்தைகளுக்காக மெனக்கிடுறது, குழந்தைகள் மேல ஃபோக்கஸ் பண்றது, குழந்தைகளுக்கு நாம் எதிர்பார்க்கிற ஒரு சீனியர் சிட்டிசனா இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகிட்ட சில ஒரு நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கலான்னு பார்த்தா இந்த கடந்த ஒரு வருஷமாவே பார்த்தீங்கன்னா சனி 5ஆம் இடத்துல சில விஷயங்கள் அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை, கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கு, நம்ம நினைச்ச மாதிரிலாம் சிலது வரல அப்படிங்கிற மாதிரிலாம் சில பெற்றோர்கள் கன்சிடர் பண்ணக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா சனி எந்த ராசி எந்த பாவத்துக்கு வந்தாலும் அதில் சில நெகட்டிவான விஷயங்கள் கொடுப்பார். அந்த அடிப்படையில் புத்திர விஷயத்தில் இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் சில இளைய தம்பதியர்களுக்கு புத்திர குழந்தைகள் பிறக்கக்கூடிய புத்திர விஷயத்துக்கும் தடைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதுதான் 25க்கு அப்புறம் வரக்கூடிய மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய சனி பயிற்சி ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பிராப்தங்கள் கொடுக்க போகுதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஜனவரி மாதத்துக்கு வரும் பொழுது இதுதான் கிரக அமைப்பு. மாத கிரகத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசி அதிபதி ஆகிய சுக்கிரன் ஜனவரி 27, 28 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கும்பத்திலேயே நட்பு வீட்டில் இருக்கிறார். அது ஒரு நல்ல அமைப்பு. கிரியேட்டிவா வேலை செய்யறது, பிடிச்ச விஷயங்கள் செய்யறது, வயசு வித்தியாசம் இல்லாத, இது விஷயம் இல்லை மாறாத துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உத்வேகமாக செயல்படுறது, கொஞ்சம் சனியோட சேர்ந்து அந்த சுக்கிரன் இருக்கிறனால கொஞ்சம் காதல் வயப்படுறது, இளைய பருவத்தினர் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் வயப்படுறது, நட்பு விஷயம் காதலா மாறுறது, பிடிச்ச விஷயங்கள் செய்யறதுங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜனவரி மாதத்துக்கு இருக்கு. அதே சமயத்துல மாதத்தின் இறுதி 3 நாட்கள் உச்சம் பெறக்கூடிய மீனத்துக்கு போறார். ஸோ அது பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்ல பீரியட். அது பிப்ரவரி மாதம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதுக்கு ஒரு ஆரம்ப கட்ட நாட்களாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மாத இறுதி வாரம் அப்படி கொடுக்குதுங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட சஞ்சாரம் தப்பில்லை. ராஜோகாதிபதி சனியோட சேர்ந்திருக்கிறது சில மெனக்கெடுதல், சில மாற எண்ணங்கள், சில நட்பு இது மாதிரி மாறுறது, கடுமையாக உழைக்கிறது, ஒரு உத்வேகத்தோட செயல்படுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு.
சூரியன் பார்த்தீங்கன்னா தனுசுல 3ஆம் இடத்துல மறைந்திருந்த சூரியன் ஜனவரி 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு வரார், தை மாசம் பிறந்ததுல இருந்து. ஸோ எப்போ மகரத்துக்கு சூரியன் வராரோ அதான் தை மாசத்தின் பிறப்பு. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஏன்னா சூரியன் வந்து குருவோட வீட்டில் இருக்கிறதோட 4ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல விஷயம். ஸோ என்னதான் நிஷ்பலம் பெற்றாலும் அவர் வந்து அந்த அந்த 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு ஒரு பலம் இருந்தாலும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வந்து 3ஓட கொஞ்சம் பெட்டரான சில விஷயங்கள் கொடுப்பார். லாபஸ்தானாதிபதியே வந்து ஒரு நாளுக்கு வரும்பொழுது சில விஷயங்கள் ஒரு மாதிரி ஹோல்டா இருக்கிற விஷயம்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்துல செவ்வாய் 10ஆம் இடத்திலேயே பாத்தீங்கன்னா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். தொழில் வேலை விஷயத்துல உத்வேகமாகவும் சில செயல்திறனோடவும் சில கொள்கை சில முயற்சிகள் குறையாமல் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. செவ்வாயும் பாத்தீங்கன்னா ஜனவரி 21ஆம் தேதி வக்ர ரீதியாக 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மிதுனத்துக்கு போறார். தந்தையார் விஷயங்கள்ல கொஞ்சம் உடல்நல கோளாறுகள் சில சில ஒரு மாதிரியான சில நெகட்டிவ் விஷயங்கள் வர வாய்ப்பு உண்டு. ஸோ பொதுவாக போகும்போது 10ஆம் இடத்துலயே நீச்சமா இருந்தாலும் இருப்பது வந்து நல்ல விஷயம்தான். தொழிலில் வந்து அதிக மேன்மை, வேலையில வந்து கொஞ்சம் அதிக ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடிய மாதம் முழுசா வந்து ஜனவரி மாதம் இருக்கு. குறிப்பா வந்து 3 வாரத்துக்கு இருக்கு. அதே சமயத்துல சூரியன் 4ஆம் இடத்துக்கு வர்றதும் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. புதன் வந்து 2ஆம் இடத்துலயே 3 நாளுக்கு குருவின் பார்வையில இருந்து அதுக்கப்புறம் தனுசுக்கு போய் அப்புறம் 25ஆம் தேதியில இருந்து மகரத்துக்கே போறார். ஸோ புதனின் சஞ்சாரம் ரொம்ப நல்லா இருக்கு. குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ நல்லா புத்தி கூர்மையா படிக்கக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் இது வரைக்கும் டல்லா இருந்தவங்களாம் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா குருவின் பார்வை நீடித்திருக்கிறார். என்னதான் தனுசுக்கு போனாலும் குரு பார்வை கம்மியானாலும் மிதுனத்துக்கு கனெக்ட் ஆகிறார். ஸோ நல்லாவே சில கான்செப்ட்ஸ்லாம் படிச்சு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணக்கூடிய நடுத்தர வயதில் மாணவர்களாக இருந்தாலும் சரி, 10th 12th அது மாதிரி எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளா இருந்தாலும் சரி, இளைய பருவத்தினர் இருந்தாலும் சரி, நல்லாவே வந்து இந்த புதனின் சஞ்சாரம் வந்து நல்லாவே ஓரளவுக்கு எக்ஸாம் டைம்ல வந்து ஏனாதானு இல்லாம ஓரளவுக்கு கிளாரிட்டியோடையும் அந்த ட்ரையல் எக்ஸாம் மாடல் எக்ஸாம் எல்லாம் வந்து உத்வேகமாக செயல்படக்கூடிய அமைப்பு ஜனவரி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு புதன் கொடுக்குதுங்க. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது செவ்வாயின் சஞ்சாரம், சுக்கிரனின் சஞ்சாரம், பெயர்ச்சி, இந்த புதனின் பயிற்சிகள், சூரியனின் பயிற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான ஒரு பலன்கள் தான் இருக்குது ஒழிய இந்த அஷ்டமத்தில் இருக்கிற குரு வந்து நீடித்து 8லே இருக்கிறாருங்கிற ஒண்ணுதான் குறை. ஸோ மற்றபடி எல்லாமே கொஞ்சம் பரவாயில்லை. பொதுவாக பார்க்கும் பொழுது இன்னும் 2025 மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் துலாம் ராசி தான் 2025லேயே வந்து பெஸ்ட் பலன் அனுபவிக்கக்கூடிய ராசியாக நம்ம பார்க்குறோம். நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துலேயும் அப்படிதான் முடிவு பண்றாங்க. ஏன்னா அது வந்து 3 மிக பெரிய விஷயத்தினால ஆண்டு கிரகமாகிய குரு வந்து வெளியில வரார், சனி வந்து 6ஆம் இடத்துக்கு போறார், அதே சமயத்துல ராகு குரு பார்வை பெற்று 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ இதெல்லாமே ஆண்டு கிரகத்தை பாசிட்டிவா இருக்கிறதுனால இந்த ஜனவரி மாதம் வந்து மேற்கொண்டு நீங்க ஏப்ரல் மேற்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அனுகூலமான ஒரு ஒரு அடுத்த 1 வருஷம் 2 வருஷம் காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் அடிப்படையான சில விஷயங்கள் உங்களுக்கு அமைத்து கொடுத்து வாழ்க்கையில் அமைத்து கொடுத்து அதுக்கு வேணுங்கிற ஒரு மைண்ட் செட்டு, அதுக்கு வேணுங்கிற ஒரு கான்டாக்ட் பண்ணி விடுறது, அதுக்கு வேணுங்கிற சில ஆரம்ப விஷயங்களை வாழ்க்கையில செய்துக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைந்த ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 2025 கண்டிப்பாக இருக்கிறது. இது வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர்ல எந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல பிறந்திருக்கீங்க, உங்க லக்னம் என்ன, லக்னாதிபதி எப்படி இருக்கு, இப்ப நடக்கக்கூடிய தசாபுக்திகள் என்ன, தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார் கோச்சாரத்துல, இப்ப நம்ம பேசின கோச்சார பலன்கள்லாம் சேர்த்து பார்த்து பிரித்து பார்த்து சொல்லும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் வாழ்க்கையில் அடுத்துப்படக்கூடிய சம்பவங்கள் எப்படி இருக்க போகிறது, எது மாதிரி முடிவுகள் எடுத்தால் நம்ம சிறப்பாக முன்னேறலாம்ங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இது பொதுவான பலன்கள்ங்கிறது நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.